ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிமிக்ரி மணி. தெரிந்து கொள்ளும் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியில் போகும்போதோ சரி, இல்லைனா எக்ஸாம் டைமில் போகும்போதும் சரி, நம்ம வசூல்ராஜ் MBBSல சொன்ன மாதிரி தயிரில் சர்க்கரையை கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், எக்ஸாமில் சூப்பராக எழுதலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையான ரீசன் கிடையாது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிலில் நடந்து போகும்போது ரொம்ப கேர்னஸாக இருக்கும். உங்கள் உள்ளே இருக்கிற அந்த தண்ணி, உடம்புல இருக்கிற அந்த தண்ணிலாம் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். எல்லாமே நடந்து தான் போவாங்க மெயினாக. ஸோ அந்த வேர்வெல்லாம் ரொம்ப இதாகி ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே போகும்போது தயிரில் சர்க்கரையை கலந்து சாப்பிட்டு போவாங்க. அது அந்த காலத்தில் ஒரு குளுக்கோஸாக பயன்படுத்துச்சு. அதனால தானே தவிர மற்றபடி ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லது, இதை சாப்பிட்டுட்டு வெளியே போனால் அதிர்ஷ்டம் தான் நடக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. இதுதான் உண்மையான ரீசன். ஸோ அதுக்காக தான் இந்த சேனலில் நான் இந்த பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நல்ல விஷயங்கள்லாம், தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி, ஏதோ ஒன்று இருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எனக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கும் தெரியாத விஷயம்லாம் தெரியறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மணி. பாய்.